கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. சில மாதங்களுக்கு முன்பு கோவை, மதுரை என்னும் 2 நகரங்களிலும் மெட்ரோ ரயில் திட்டத்தை அ அனுமதிக்க வேண்டும் என்று தமிழக அரசு மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருந்தது. அதோடு கூட விரிவான திட்ட அறிக்கையையும் தயாரித்து அனுப்பியிருந்தது. அப்பொழுது திமுக ஆட்சியில் இருந்தது. அந்த 2 திட்டங்களும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை அப்படின்னு மத்திய அரசு அதை ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. அப்போ ஒரு பெரிய சர்ச்சை எழுந்தது. அந்த சர்ச்சை 2 விதமான குரல்கள் எப்போவுமே இருக்கும். ஒன்று மத்திய அரசு வஞ்சிக்கிறது. எவ்வளவோ சிறு நகரங்களுக்கெல்லாம் கொடுத்தவர்கள், இப்போ நம்முடைய கோவை, மதுரை அப்படின்னு வரும்பொழுது மட்டும் இந்த நகரங்கள் சிறியவை, அதால் சஸ்டெயின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு மட்டும் கொடுக்க மறுக்கிறீர்கள்னு. இன்னொரு தரப்பிலிருந்து என்ன கோரிக்கை எழுந்ததுன்னா, நீங்கள் சரியாக ரிப்போர்ட்டை கொடுக்கல, அவர்கள் என்னென்னவெல்லாம் கேள்விகள் எழுப்புவார்கள் என்பதை முன்கூட்டியே யோசித்து அதற்கான சரியான பதிலை நீங்கள் கொடுத்துருக்க வேண்டும், அதை நீங்கள் கொடுக்கல. இப்போ ரிஜெக்ட் ஆன உடனே அவங்க கொடுத்துருக்க ரீசனோட கொடுத்துருக்காங்க, ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்ன உடனே நீங்கள் புலம்பக்கூடாது, உங்கள் மேலே தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி. சில மாதங்களுக்கு பிறகு, ஆட்சி மாறினதுக்கு பிறகு மீண்டும் நம்முடைய தமிழக அரசு, இப்பொழுது ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக அரசு, தவிக ஆட்சியில் இருக்கக்கூடிய தமிழக அரசு இதே இதை திரும்பி அனுப்பியிருக்காங்க. திரும்ப ரிஜெக்ட் ஆகிடுச்சு. யூனியன் ஹவுசிங் மினிஸ்ட்ரி இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, கோயம்புத்தூர், மதுரை போன்ற 2 இடங்களுக்கும் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய திட்ட அறிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. முதல்ல நீங்கள் இந்த காரணங்களுக்காக, அவங்க சொல்கிற காரணங்களில் ஒன்று சரியான எண்ணிக்கையில் நமக்கு இந்த ஒரு திட்டத்தை அக்செப்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு, அதில் ஒரு பிரேக் ஈவன் வரக்கூடிய மாதிரியான அளவுக்கு உங்கள்கிட்ட ரைடர்ஷிப் எண்ணிக்கை இல்லை, இனஃப் பேசஞ்சர்ஸ் அதில் இருக்க மாட்டாங்க, த ஹோல் பர்பஸே வேஸ்ட்டு. ஏன்னா ட்ராவல் டைம் சேவிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ பொதுவாக ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். மெட்ரோ போட்டால் அது 20 நிமிடத்துக்குள்ளே முடிஞ்சிடும் அப்படின்னா 40 மினிட்ஸ் டைம் சேவிங். ப்ளஸ் நீங்கள் லோக்கல் லாஸ்ட் மைல் கனெக்ஷன் சொல்லுவோம். நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வரணும், அங்கே ஒரு அந்த பக்கம் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் ஏதோ ஒரு எண்டு பாயிண்ட்டுக்கு போகணும். எலக்ட்ரிக் ரிக்ஷாவோ அல்லது ஒரு ரேப்பிடோ பைக்கோ ஏதோ ஒன்றில் நீங்கள் போயாகணும். அதையும் சேர்த்தாலும் ஏதோ ஒரு சேவிங் இருக்கணும். எல்லாத்தையும் இந்த கிளிட்ஸியாக நாங்கள் கட்டி முடிச்சுட்டு கடைசியாக சேவிங்கே இல்லை அப்படின்னா வேஸ்ட்டு. ட்ராவல் டைம் சேவிங்ஸ். அடுத்தது பாப்புலேஷன் த்ரெஷோல்டு. குறைஞ்சபட்சம் இவ்வளோ பாப்புலேஷன் இருந்தால் தான் நம்ம இதை ரன் பண்ணலாம், அதாவது மெட்ரோவை நிர்மாணிக்கலாம் அப்படின்னு நாங்கள் ஒரு லிமிட் ஒன்று வச்சுருக்கோம். அதுக்குள்ளே வரலை இந்த 2 இடங்களும் அப்படின்னு ஜூலை 22ஆம் தேதி டேட் போட்டு ஒரு கடிதம் ஒன்றில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் இந்த டெக்னிக்கல் ஜஸ்டிஃபிகேஷன் நீங்கள் கொடுத்தது எல்லாமே ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த 2 இடங்கள்லையும் மெட்ரோவை செட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான திட்ட வரைவு அறிக்கையெல்லாம் தயாரிக்கிறது யாருன்னா சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட். ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஏற்கனவே ஃபேஸ் 1 ஓடிக்கிட்டு இருக்கு, ஃபேஸ் 2 விரிவாக்கம் நடந்து கொண்டு இருக்கிறது. இது எல்லாத்துலேயும் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அவங்க அனுப்புகிறாங்க. இருந்தாலும் அது ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கு. என்னென்ன காரணங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ட்ராவல் டைம் என்ன அப்படின்னா, பீக் ஹவரில் 7.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை மெட்ரோவில் கடக்கணும்னா 8 நிமிடம் சேமிக்கப்படும். அதாவது கிட்டத்தட்ட 35% சேவிங்ஸ் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது ஒரு 12லேருந்து 13 நிமிடம் ஆகும். அதுக்கு பதில் மெட்ரோவில் போனால் இப்போ 8 நிமிடம் தான் ஆகும். ஸோ 35% சேவிங் இருக்குது. ரோடில் போனால் எவ்வளோ ஆகுமோ அதில் 35% சேவிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் நடக்கிறது, வீட்டிலேருந்து ஸ்டேஷனுக்கு வர்றது, ஸ்டேஷனில் இறங்கி அதுக்கப்புறமா இன்னொரு இடத்துக்கு போகிறது, அதெல்லாத்தையும் பார்த்தா இந்த 8 நிமிட சேவிங்கிறது ஒன்றுமே கிடையாது. அப்போ இதை சேவிங்கே இல்லை, இல்லாத ஒரு சேவிங்காக கஷ்டப்பட்டு நீங்கள் ஒரு மெட்ரோ கட்டணுமா அப்படின்னு ஒரு கேள்வியை மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் அவங்க அதை முன்வைக்கிறாங்க. ஒரு 15 கிலோமீட்டருக்கு மேலே ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் தான் ஓரளவுக்காவது சேவிங் இருக்கும். ஆனால் ஆவரேஜாக இந்த ஏரியாவில் மேக்ஸிமம் மக்கள் ட்ராவல் பண்ண போகிறதே லெஸ் தென் 15 கிலோமீட்டர்ஸ் தான். அப்படிங்கிறதுனால ஒரு பயண நேர சேமிப்பும் நமக்கு இருக்க போகிறதில்ல அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு.
ஏன் வந்து மத்திய அரசு தொடர்ந்து இப்படி ரிஜெக்ட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா, சிறு நகரங்களில் ஏன் நம்ம கொடுக்கறது இல்லைன்னா, சிறு நகரங்களில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுங்கிறதுக்கான டைம் ஆகிறதுங்கிறதே குறைச்சி, அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் மெட்ரோ போடுறேங்கிறதுனால பெரிய சேவிங்கிறதே இருக்க முடியாது. இதுதான் எக்ஸாம்பிள் மேலே கொடுத்துருக்கிறது. ஸோ நெக்லிஜிபிள் டைம் சேவிங்காக இவ்வளோ பெரிய எக்ஸ்பென்சிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. இண்டோர் மெட்ரோ ரயில் ஆதரவாளர்கள், அதாவது கோயம்புத்தூருக்கும் மதுரைக்குமான மெட்ரோ ரயில் ஆதரவாளர்கள் ஒரு 3 நகரங்களை சொல்கிறாங்க. இந்தோர், போபால், ஆக்ரா. இந்தோர், போபால், ஆக்ராலெல்லாம் நீ மெட்ரோ போட்டியே, ஏன் மதுரைக்கு போட மாட்டேங்கிற அப்படின்னு கேட்குறாங்க. இதை நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவாக கொஞ்சம் நேரம் கழித்து பார்ப்போம். இந்த இந்தோரில் மெட்ரோ போட்டாங்க. இத்தனைக்கும் இந்தோரோடைய பாப்புலேஷனுங்கிறது மதுரையோடைய பாப்புலேஷனை போல் 2 மடங்குக்கு மேலே, குறைஞ்சபட்சம் 2 மடங்கு. ஆனாலுமே அங்கே அது வந்து இது வரைக்கும் சக்ஸஸ் ஆகலை. மக்கள் வந்து அதை வேண்டிய அளவுக்கு அதை பயன்படுத்துறது இல்லை. ஆரம்பத்தில் அவங்களே கொஞ்சம் மலிவு விலை டிக்கெட்டுகள், ஃப்ரீ ரைடு எல்லாம் கொடுத்தா ஜாலியாக மக்கள் போனாங்க. இந்த ஃப்ரீ ரைடெல்லாம் எடுத்துகிட்டு மலிவு விலையை கட் பண்ணிவிட்டு ஆக்சுவல் விலையை கொடுக்கணுன்னா போடா வேலையை பார்த்துட்டு நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து அதை பயன்படுத்துறதை நிறுத்திட்டாங்க. ஸோ அதை காரணம் காட்டி இன்றைக்கி வந்து மத்திய அரசு என்ன சொல்லுதுன்னா, இதை விட அதிக மக்கள் தொகையும் டென்சிட்டியும் இருக்கிற இடங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் கொடுக்க போகிறோம், சிறுநகரங்களுக்கு கொடுக்க போகிறதில்ல. இதுவே பல வருடங்கள் செலவு பண்ணி இதை கட்டி எல்லாத்தையும் பண்ணி முடித்தா அதுக்கப்புறம் யூசேஜே இருக்க போகிறதில்லைன்னா இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது வந்து மத்திய அரசுடைய வாதம். அடுத்தது வந்து 3வது, இதான் நம்ம சொன்னது 2வது மக்கள் தொகையை பற்றி சொல்லிட்டோமா. 3வது வந்து எவ்வளவு பேர் பயன்படுத்த போகிறார்கள் அப்படிங்கிறது. எவ்வளோ பேர் பயன்படுத்த போகிறார்கள் அப்படின்னா, சென்னையிலேயே பெரிய அளவுக்கு பயன்பாடுங்கிறது இன்னும் வரலை. இங்கே நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்கங்கிறது உண்மை. ஆனாலும் எதிர்பார்த்த அளவுக்கான பயன்பாடு என்பது இல்லாத ஒரு நிலையில் நீங்கள் கோயம்புத்தூருக்கு இவ்வளோ பேர் பயன்படுத்துவாங்க, மதுரையில் எவ்வளோ பேர் பயன்படுத்துவாங்கன்னு நீங்கள் கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் எக்ஸாஜரேட்டட். இன்னொன்று வந்து முதல்ல இங்கே பஸ் டிரான்ஸ்போர்ட்டே நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணவே இல்லை. பஸ் டிரான்ஸ்போர்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணாமல் லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டியை நீங்கள் வந்து சரிப்படுத்த முடியாது. அதை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் மெட்ரோ கட்டுவேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து நியாயமாக இல்லை. இன்றைக்கி முதல்ல நீங்கள் வந்து இன்னும் பஸ்ஸு விடுங்க. பஸ்ஸு இன்னும் நிறையா விட்டிங்கன்னா மக்கள் வந்து பொது போக்குவரத்தை எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு பிக்சர் கிடைக்கும். அதுவும் அதாலையும் தாங்க முடியலன்னா நம்ம அடுத்து மெட்ரோவை பற்றி சிந்திக்கலாம். இதுக்கப்புறம் அவங்க ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது வந்து, ஏற்கனவே நாங்கள் சென்ட்ரல்லேருந்து ஒரு ஸ்கீம் ஒன்று கொடுத்துருக்கோம், பஸ் சேவா ஸ்கீம் அப்படின்னு. எலக்ட்ரிக்கல் பஸ் இப்போ நீங்கள் சென்னையில் நிறையா பார்க்க முடியும். இந்த எலக்ட்ரிக்கல் பஸ்ஸஸை பயன்படுத்துறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் கொடுக்குறோம். அதை நீங்கள் முதல்ல அதையே நீங்கள் எடுத்துக்கல. கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் நீங்கள் வேண்டிய அளவுக்கு எலக்ட்ரிக் பஸ்ஸஸை எங்களுடைய ஸ்கீமை பயன்படுத்தி நீங்கள் லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி, முதல்ல லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டியை விடுங்க, பேசிக் கனெக்டிவிட்டியை நீங்கள் கொடுக்கலாம். அதுவே நீங்கள் கொடுக்கல. ஸோ அதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி என்ன அவசரம் உங்களுக்கு மெட்ரோ ரஷ்ஷு அப்படிங்கிறது வந்து அவங்க கேட்குறாங்க. அடுத்தது வந்து பாப்புலேஷன் த்ரெஷ்ஹோல்டு. இவங்க சொல்கிறது வந்து 2022 எஸ்டிமேட் படி கோயம்புத்தூருக்கு சுமார் 30 லட்சம் பேர், மதுரைக்கு அதுவும் சுமார் 30 லட்சம் பேர். ஆனால் 2017 பாலிசி என்ன சொல்லுதுன்னா 20 லட்சத்துக்கு மேலே இருந்தால் மெட்ரோ போடலாம் அப்படின்னு சொல்லுது. ஸோ அந்த விதத்தில் வந்து தமிழ்நாடு அரசுடைய வாதம் என்னென்னா, நாங்கள் 30 லட்சத்தை எட்டிட்டோம், அதனால் எங்களுக்கு மெட்ரோ கொடுங்க அப்படின்ட்டு. ஆனால் மத்திய அரசு வந்து 2011 சென்சஸ் டேட்டா பயன்படுத்துகிறாங்க. அது தப்பு. 2011 சென்சஸ் டேட்டாவை வச்சுக்கிட்டு பிரயோஜனமே இல்லை. பட் நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணோம்னா, இப்போ சென்சஸ் ஆரம்பித்தாச்சு. இந்த சென்சஸில் எனக்கு என்னவோ 2022 எஸ்டிமேட்டே 30 நீங்கள் கோயம்புத்தூர் சிட்டிக்கு வெளியில் இருக்கிறதையும் சேர்த்தா தான் 30 வரும். மதுரையும் அதே மாதிரி தான். கோர் மதுரை எடுத்துக்கிட்டால் 20 தாண்டுமா இன்னைக்கு இருக்கிற எஸ்டிமேட்டுங்கிறதே சந்தேகம் தான். பட் நீங்கள் இன்னும் கொஞ்சம் விரிவாக திருமங்கலம்லேருந்து ஆரம்பித்து சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 30ங்கிறத வந்து தாண்டக்கூட செய்யலாம். ஸோ அதுக்கு பிறகு தான் அப்போ வந்து மத்திய அரசோடைய இந்த சென்சஸ் ஃபிகர்ஸ் மாறுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கலாம். அடுத்தது மினிஸ்ட்ரி இன்னொரு பாயிண்ட், இது எல்லா பாயிண்ட்டையும் இதுக்கு முன்னாடியே அவங்க சொல்லிட்டாங்க. அதை வச்சு நாம் ஒரு முழுமையான ஒரு காணொலியும் பண்ணியிருக்கோம், அப்போவே பண்ணியிருக்கோம்.
ஏன்னா இதை பார்க்கும்பொழுது என்னடா இதே பாயிண்ட் எதனடா நம்ம அப்பயும் பேசணும் அப்படின்னு தோணுது. லேண்ட் அக்விசிஷன் என்னன்னா, உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அகலம் சாலைகள் இருந்தால்தான் அதுக்கு மேலே நீங்கள் மெட்ரோவை போட முடியும். பெரும்பாலும் கோயம்புத்தூர்லையுமே பிரச்சனை இருக்குது, மதுரையில் ரொம்ப அதிகமான பிரச்சனை. எந்த சாலையுமே அகலம் கிடையாது. அகலமே இல்லாத சாலைகளில் மெட்ரோ போடுவதுங்கிறது கஷ்டம். முதல்ல அது வீடுகளை ஆல்மோஸ்ட் டச் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் அந்த லேண்ட் அக்விசிஷன் காஸ்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப அதிகமாக போயிடும். ஒன்று. ரெண்டாவது, டெமாலிஷன் பண்ணணும். நீங்கள் லேண்ட் அக்வயர் பண்ணணும், அங்கே இருக்கிற வீடுகளை டெமாலிஷ் பண்ணணும். இன்றைக்கி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 விரிவாக்கம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராக்கை போட்டுட்டாங்க, பில்லர் போட்டு மேலே ட்ராக் வரைக்கும் போட்டு எல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய வீடுகள் இன்னும் உடையாமல் அப்படியே பாதி உடைச்ச நிலையில் தொங்கிட்டு இருக்கு. ஏன்னா இது இன்வேரியபிளி இது ஒரு கோர்ட் கேஸ்க்கு போயிடும், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அதெல்லாம் முடிச்சாதான் உங்களுக்கு வந்து ரோடு டிராஃபிக்கை வந்து ஒழுங்குபடுத்த முடியும். ஏன்னா இது நடுவில் இவ்வளவு பெரிய அளவுக்கு பில்லரை எடுத்துக்குது. அப்போ உங்களுக்கு ரோட் டிரான்ஸ்போர்ட் அந்த மீடியன்கிறது வந்து கொஞ்சம் நிறையா லூஸ் பண்ணிடுறோம். அப்போ சைடில் நீங்கள் இடம் கிடச்சிதுனா தான் பழைய டிராஃபிக்கே அந்த இடத்துல போக முடியும். இன்றைக்கி நம்ம எல்லாம் வந்து குறுகளில் கஷ்டப்பட்டு தான் போயிட்டுருக்கோம். நாளைய வசதிக்காக இன்று கொஞ்சம் கஷ்டப்படுங்கள் அப்படின்னே அவங்க வந்து போர்டை வேறு போட்டு வச்சிடுறாங்க. எவ்வளோ நாளைக்கு இந்த போர்டை வச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது வேற ஒரு பிரச்சனைன்னு வச்சுங்க. நம்ம சரி பரவாயில்ல ஒழி, நம்ம ஃபஸ்ட்டு ஃபேஸ் மெட்ரோவில் நமக்கு நிறையா பலன் இருக்குது தெரியுது, அதனால் வாயை மூடிட்டு போயிட்டுருக்கோம். நீங்கள் இதெல்லாம் வந்து இப்போ மதுரையில் நீங்கள் கொண்டு வரீங்கன்னா அங்கே மக்கள் வந்து கடுப்பானாலும் ஆயிடுவாங்க. நமக்கு தெரியாது. இன்னொன்று, நீங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆயிரும். எக்ஸாம்பிள், சென்னை மெட்ரோவுடைய டீட்டெயிலே கொடுக்குறாங்க. 2009 ஆரம்பித்து சாங்ஷன் பண்ணது 2009. அதுக்கப்புறமா 10 வருடத்துக்கு மேலே ஆச்சு அது முழுக்க கன்ஸ்ட்ரக்ட் ஆகி பயன்பாட்டுக்கு வர்றதுக்கு. ஃபேஸ் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா 2020 லான்ச் ஆகிச்சு. இது வரைக்கும் இப்போ வந்து 2026 ஆகிருக்கு. வெறும் 54.6% தான் வந்து ஃபிசிக்கல் ப்ராக்ரஸ். கட்டுமானமே அவ்வளோதான் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் மீதி கட்டுமானம் முடியணும். கட்டுமானம் முடிஞ்சதுக்கு பிறகு அதுக்கு மேலே வந்து ட்ராக் போடணும், அதுக்கப்புறம் அதோடைய சேஃப்டி பரிசோதிக்கணும், எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணணும், இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் அது பயன்பாட்டுக்கு வரணும், சிக்னலிங் சிஸ்டம் வைக்கணும், ரோலிங் ஸ்டாக் வரணும், ரயில் கேரேஜஸ் வரணும், என்ஜின்ஸோடு வரணும், அது எல்லாத்தையும் இயக்கணும், டிக்கெட்டிங் அண்ட் அந்த மற்ற சிஸ்டம் எல்லாத்தையும் உருவாக்கணும். இட்ஸ் அ வெரி லாங் ப்ராசஸ். ஸ்ட்ரெச்சஸில் தான் அதுவே வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். இப்போ இவ்வளவு டிலே எடுக்கக்கூடியது அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மாறாக திரும்பவும் முன்ன சொன்னது அதே விஷயத்த கீறல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி திரும்ப மத்திய அரசு சொல்லுது. நீங்கள் ஏன் வந்து பஸ் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் பண்ணக்கூடாது? பஸ் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து தரை அளவில் இது வந்து நான் அகமதாபாத்தில் பார்த்துருக்கேன். இன்ஃபேக்ட் 2-3 இடங்களில் அறிமுகப்படுத்தினாலும் அகமதாபாத்தில் மட்டும்தான் வேலை செய்யுது. அதுக்கு ஒரு காரணம், அகமதாபாத்தில் சாலைகள் வந்து ரொம்ப அகலமாக இருப்பவை அப்படிங்கிறதும் உண்மை. இப்போ என்ன பண்ணிடுறோம்னா, இப்போ என் முன்னாடி இருக்கிற டேபிள் தான் சாலை அப்படின்னு வச்சுங்க. நடுவில் 2 லேன் எடுத்துங்க. நடுவில் 2 லேன், ஓரத்தில் 2 லேன் கிடையாது. அந்த நடுவில் இருக்கிற லேன் வந்து முழுக்க இந்த பஸ் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்துக்கான லேன்ஸ். அதில் ஒன்று ஒரு பக்கம் போகும், இன்னொரு பக்கம் போகும். சாலைக்கு நடுவில் இறங்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரோடை கிராஸ் பண்ணி வரணும். சில இடங்களில் அண்டர் கிரவுண்ட் பாத் இருக்கும், சில இடங்களில் ஓவர் கிரவுண்ட்லேயே நீங்கள் கிராஸ் பண்ணி வர வேண்டியிருக்கும். இந்த சிஸ்டம் ஏன் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது ஒன்று சொல்கிறாங்க. 2வது பாயிண்ட் அவங்க சொல்கிறது, இவ்வளவு எஃபர்ட் இல்லாமல் இதே பஸ் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டத்தை உங்களுக்கு ரோடு அகலம் இல்லை அப்படிங்கிறது அந்த டிசிஷன் எடுத்துட்டிங்கன்னா, லேண்ட் அக்விசிஷன் கஷ்டம் அப்படின்னா, நீங்கள் ஒரு எலிவேட்டட் பஸ் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தை ஏன் பண்ணக்கூடாது? தட் லுக்ஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங். ஒன்றும் இல்லை, கிட்டத்தட்ட அது வந்து மெட்ரோ ரயிலுக்கான கட்டுமானம் மாதிரி. ஆனால் மெட்ரோ ரயில் அளவுக்கு காஸ்ட் ஆகாது. பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. நீங்கள் வந்து அந்த என்டையர் பாத்தில் எலிவேட்டட் பஸ் காரிடார், எலிவேட்டட் ரோடு போட்டுடுறீங்க. அந்த ரோடில் 2 தான் பஸ்ஸு, ஒரு பக்கம் இந்த பக்கமாக போகும், இன்னொரு பக்கம் இந்த பக்கமாக போகும். அப்போ அது வந்து ஒரு நெருக்கமான ஒரு பஸ் போகிறதுக்கான சாலையாக இருந்தால் போதும். பெரும்பாலும் சில இடங்களில் ஸ்டேஷன் இருக்குது, பஸ் ஸ்டேஷன். அது எங்கே நிற்குதோ அந்த இடத்துல, ஈவன் அந்த இடத்துல வந்து எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் மட்டுமே தான் ரன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பொல்யூஷனும் குறைச்சி, அப்போ நீங்கள் வந்து அதில் ஏறி எங்கெங்கே நிறுத்துறீங்களோ அங்கே வந்து நீங்கள் கீழே இறங்கி வரணும். அதே மாதிரி அந்த பஸ்ஸில் ஏறணும்னா படி ஏறி மேலே போகணும், மேபி லிஃப்ட் போடலாம். இது பண்ணால் இது வேகமாக ரோல் அவுட் பண்ணலாம். இன்றைக்கி வந்து 2 டெக்னாலஜி
ரேப்பிடாக இதை கட்டுறதுக்கான டெக்னாலஜி இருக்குது. ஒன்று நம்ம இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம், சென்னையில் தேனாம்பேட்டிலேருந்து சைதாப்பேட் வரைக்குமான அல்லது சின்னமலை வரைக்குமான, அது திங்க் சைதாப்பேட்டில் நின்றுடும் நினைக்கிறேன், உயர்த்தி கட்டப்பட்ட பஸ் போகிறதுக்கான ஒரு பாதை, அதாவது வண்டிகள் போவதற்கான ஒரு பாதை அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து முழுக்க முழுக்க ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்னால கட்டுறாங்க. அப்போ ரொம்ப வேகமாக நடுவில் வந்து பில்லர் போடுறது வேகமாக நடந்துருது. அதுக்கப்புறமா அதோட போல்ட் பண்ணப்பட்ட ஸ்டீல் அண்ட் கான்க்ரீட் மிக்ஸ்டு பாத், அதுக்கு மேலே வேகமாக உங்களால் வந்து ஒரு சாலையை அமைச்சிட முடியும். ஸ்ட்ரக்சரலி ஸ்டேபிளாக இருக்குங்கிறது அவங்க கால்குலேஷன்லாம் போட்டு பார்த்துருப்பாங்க, சிவில் இன்ஜினியரிங் ஸ்ட்ரக்சரல் கால்குலேஷன் முடிச்சிருப்பாங்க அப்படின்னு நம்பலாம். இதே மாதிரி இன்றைய மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக நடக்குது. ஏன்னா வந்து கம்ப்ளீட்லி ப்ரீபில்ட் கான்க்ரீட் பிளாக்ஸை வைப்பதன் மூலமாக கடகடன்னு கட்டுறாங்க. அப்போ இது வந்து ஒரு பாசிபிலிட்டி, இதை நம்ம கன்சிடர் பண்ணணும். ஏன்னா ஒரு எலக்ட்ரிக் பஸ்ஸுக்கும் ஒரு மெட்ரோ ட்ரெயினுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டும் எலக்ட்ரிசிட்டியில் ஓடுது, ரெண்டுலேயும் புகை வராது, ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து ஏர் கண்டிஷனிங் பண்ண முடியும். ஆனால் ஒரு பஸ்ஸில் இவ்வளோ பேர் இருந்தால் போதும், ரோலிங் பஸ்ஸஸ் ஸ்டாக் நீங்கள் நிறையா உள்ளே கொண்டு வந்துகிட்டே இருக்கலாம். முதல்ல ஒரு 10 பஸ்ஸில் ஆரம்பிக்கலாம், அப்புறம் 20 பஸ்ஸில் பண்ணலாம். இந்த திட்டம் வந்து ஒரு மீனிங்ஃபுல் திட்டம் பாருங்கள். அப்கிரேட் ஆர் எலிவேட்டட் பஸ் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம். வெறும் பாப்புலேஷன் இருந்தால் மட்டும், நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே, நீங்கள் உங்கள் பாலிசி 2017 பாலிசியில் 20 லட்சத்தை தாண்டினா மெட்ரோ கொடுக்கலான்னு, கொடுங்க மெட்ரோ அப்படின்னு ஏன் கேட்குறீங்க? இந்த பஸ் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம்னா மாநில அரசு யாருக்கிட்டையும் பர்மிஷனே கேட்க வேண்டாம். ஏன் பர்மிஷனுங்கிறது வருது? இந்த ரயில் போக்குவரத்துங்கிறது மத்திய அரசோடைய லிஸ்ட்டில் வருது, அவ்வளோதான் விஷயம். சாலை போக்குவரத்துங்கிறது மாநில அரசின் கீழேயே இருக்குது. அதனால் இன்றைக்கி நினச்சா தமிழக அரசு, நான் வந்து ஒரு எலிவேட்டட் பஸ் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் காரிடாரை மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு பட்ஜெட் போட்டு பணத்தை பாதி பட்ஜெட்லேருந்தும் மீதியை கடனாகவும் பெற்று அனுப்ப ஆரம்பிச்சிடலாம். ப்ராபப்ளி ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு ஒரு கிராண்டோ அல்லது ஒரு கடனோ அல்லது அவங்களுமே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதனால் வந்து இந்த காரணங்களுக்காக நாங்கள் உங்களுடைய 2 ப்ராஜெக்டையும், கோயம்புத்தூர் ப்ராஜெக்டையும் மதுரை ப்ராஜெக்டையும் திரும்ப அனுப்பிவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து அஃப்கோர்ஸ் நம்முடைய சமூக ஆர்வலர்களை மிக கடுமையாக வாட்டி வதைத்திருக்கிறது. அதுக்கு வந்து சில ஆர்வலர்கள் சொல்கிறாங்க, பஸ் விரைவு போக்குவரத்து அமைப்பு திட்டத்தை மதுரையில் ஒருபோதும் நிறைவேற்ற சாத்தியமே இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ தான் நான் சொன்னேன், தரையளவில் அப்கிரேட்னு சொல்லுவோம், தரையளவில் செய்ய முடியாது அப்படிங்கிறத நானும் ஒத்துக்கிறேன். ஏன்னா அகலச்சாலைகள் இல்லாத ஒரு நகரமாக மதுரை இருக்கிறது, கோயம்புத்தூரும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். அப்படி இருக்கையில் எலிவேட்டட் பண்ணலாம். அகலச்சாலை இருந்தால் தரையளவிலேயே செய்வதாக இருந்தால் செலவு குறைவு. வெறுமை வந்து அந்த கார்டனிங் ஆஃப் பண்ணால் போதும், அதுக்குள்ளே மற்ற வண்டிகள் உள்ளே வந்துடாமல் இருக்கிறதுக்கு கார்டன் ஆஃப் பண்ணால் போதும், அதுக்கான செலவு ரொம்ப குறைச்சி. மாறாக அப்கிரேட் பண்ணாமல் நீங்கள் உயர்த்தி கட்டுகிறீர்கள் என்றால் செலவு அதிகம், வேறு வழியே கிடையாது. இன்னொன்று ஸ்பெஷலாக ஒன்று பண்ணலாம், அதை யாரும் ஏன் பேச மாட்டேங்கிறாங்கங்கிறது புரியல. நீங்கள் உயர்த்தி கட்டும் பொழுதும் கூட ஒரு பஸ்ஸுக்கான அகலம்ங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி, மெட்ரோவுக்கான அகலம்ங்கிறது சற்றே குறைவானது அதோட ஒப்பிடும் பொழுது. அப்போ நீங்கள் வந்து வேறு விதமான கோச்சஸை கூட நீங்கள் பயன்படுத்தலாம். 2 கோச் இணைந்த, அகலம் குறைந்த, நீளம் அதிகமாக இருக்கக்கூடிய 2 கோச்சை கூட அதில் ட்ரை பண்ணலாம். அப்படின்னா வந்து வளைவுகள்லாம் இஷ்டத்துக்கு இருக்க முடியாது, ஜென்டிலான வளைவுகள் தான் இருக்க முடியும். ஸோ இப்படி பல விஷயங்கள் இருக்குது இதுக்குள்ளே, இந்த டிசைனுக்குள்ளே இருக்குது. பட் வாட் எவர் இட் இஸ், இது வந்து மத்திய அரசின் அரசியல் அப்படிங்கிறது வந்து இதில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அது அந்த யூஸ்வல் அந்த நான் சொன்னேன் இல்லையா, ஆரம்பத்தில் ஒரு புலம்பல் இருக்கு இல்லையா, பாஜக ஆளும் மாநிலங்களில் சிறிய 2ஆம் நிலை மாநகரங்களுக்கு கூட மெட்ரோ ரயிலுக்கான ஒப்புதல் வழங்கி திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துள்ள நிலையில் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களை திட்டமிட்டு மத்திய அரசு புறக்கணிக்கிறது என்று சிலர் கொந்தளித்துள்ளனர். இவங்க சொல்கிறது வந்து மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், நம்ம ஏற்கனவே சொன்னது தான், இந்தோர், போபால், ஆக்ரா. ஆனால் இவங்க சொல்கிறது முழுக்க தப்பு. சிறிய 2ஆம் நிலை மாநகரங்களுக்கு கூட என்பது உண்மை இல்லை. இந்தோர், போபால், ஆக்ரா 3 மக்கள் தொகையும்
மதுரை விட நிச்சயமாக அதிகம், கோயம்புத்தூரை விட அதில் 2 கட்டாயமாக அதிகம், 1 இணைந்து போகலாம். இப்போ ஆக்ரா தான் அந்த 3ல் உள்ளதுலேயே குறைந்த மக்கள் தொகை. ஆனால் ஆக்ராவுக்கு ஒரு நாளைக்கு வரக்கூடிய, ஆக்ராவில் என்ன இருக்குது சொல்லுங்கள் டக்குன்னு? தாஜ்மஹால் இருக்குது. இந்தியாவிலேயே மிக அதிகமான சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா அது தாஜ்மஹால். இந்த 4 நகரம், நம்ம மதுரை கோயம்புத்தூரையும் சேர்த்துக்கிட்டிங்கனாலும் மக்கள் எவ்வளோ பேர் விசிட் பண்ணுறாங்கங்கிற அமௌண்ட்டை சேர்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே ஆக்ரா மேலே போயிடும். சரி, எல்லாம் பெருமையாக சொன்னால் கூட, இவ்வளவு இருந்தும் கூட நீங்கள் வந்து அவனுக்கு கொடுத்துட்டான், நம்ம ஊரில் இந்த வஞ்சிச்சிட்டான், நசுக்கிட்டான், பிதிக்கிட்டான்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் நமக்கு. இன்ஃபேக்ட் மத்திய அரசு என்ன சொல்லுதுன்னா, உன்னை போல் இப்போ மதுரையை போல் 2 மடங்கு பாப்புலேஷன் இருக்கிற இந்தோருக்கு நாங்கள் மெட்ரோ கொடுத்தோம், நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு நினச்சோம், இன்னி வரைக்கும் ஒழுங்காக ஒர்க் ஆகலை. இப்போ நீ அதில் பாதியை வச்சுக்கிட்டு கேட்குறியே, நான் உனக்கு எப்படி கொடுப்பேன்? இந்தோர்லேயே ஒர்க் ஆகலை, உங்கள்கிட்ட மட்டும் ஒர்க் ஆகுங்கிறதுக்கு என்ன நிச்சயம் அப்படின்னு கேட்டால், நீ என்ன பண்ணுற? அதுபடியே காதை மூடிட்டு இந்தோருக்கே கொடுத்தா எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறியே அப்படின்னு. இது வந்து ஜெல்லே ஆக மாட்டேங்குது. நம்ம பேசுகிறதுக்கும் அவங்க சொல்கிறதுக்கும் ஜெல்லே ஆகலை. பஸ் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் சொன்னோம், ஏற்கனவே நெருக்கடியான போக்குவரத்து இருக்குது, மதுரை மாநகரோட கட்டமைப்பு, இது பெரும்பாலும் இது மதுரை சார்ந்த ஆர்டிக்கலாக இருக்குது. மதுரை மாநகரின் கட்டமைப்பு பிஆர்டிஎஸ் செயல்பட சாத்தியமற்றது. ராங், நம்ம சொல்லிட்டோம் ஏற்கனவே. தரையளவில் பண்ணுறதுக்கு தான் சாத்தியமற்றது, உயரத்தில் பண்ணுறதுக்கு பிரச்சனை இல்லை. சென்னையிலேருந்து நம்ம நிறையா கற்றுக்கலாம். இன்ஃபேக்ட் சென்னையிலேயே பல இடங்களில் எங்கெல்லாம் மெட்ரோ போடலையோ, எங்கெல்லாம் மெட்ரோ கொண்டு வர போகிறது இல்லையோ, அங்கே நாம் ஒரு உயரத்தில் பிஆர்டிஎஸ் பண்ணுவது மிக முக்கியமானதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து ப்ரூஃப் ஆஃப் கான்செப்டை கொடுக்கும். பிஆர்டிஎஸ் எங்கே இருக்குது? அகமதாபாத்தில் இருக்குது, எவன்டா அங்கே போய் பார்ப்பான் அப்படிங்கிற மாதிரி அங்கே யாரும் போய் பார்க்க போகிறதில்ல, இங்கேயே போட்டுருவோம். அதை நிச்சயமாக நம்முடைய சபர்ப்ஸ் பல இடங்களில் நம்ம மெட்ரோ கொண்டு வருவோமா, எப்போ கொண்டு வருவோம், அதுக்கான செலவு ஃபேஸ் 3 ஃபேஸ் 4 அப்படின்னு விரிவாக்கி கொண்டே போனாலும் எப்போ அது நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதனால் பிஆர்டிஎஸ் டக்குன்னு போடுறது ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு கட்டத்தில் வந்து அங்கே பிஆர்டிஎஸ் தேவையில்லைன்னா அங்கே இருக்கிற டிராஃபிக்கை வந்து எல்லாருக்கும் ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். யார் வேண்டுமானாலும் வண்டி யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்ட்டு அதை வந்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு மொத்தமாக திறந்து விட்டுறலாம். ஆரம்பத்தில் வெறும் பிஆர்டிஎஸ்க்கு மட்டும் என்று எலிவேட்டட் பாத்தை போட்டுட்டு பிறகு மாற்றிக்கொள்ளலாம். என்ன கேட்டால் 3 வருஷத்துக்குள்ளே செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துடலாம் ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகளுக்கு. மீதியெல்லாம் நம்ம பெரும்பாலும் பார்த்துட்டோம். பட் இந்த ஒரு பாயிண்ட் வந்து இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னா, நம்ம வந்து நீங்கள் மதுரை அப்படிங்கிறதோடைய உங்களுடைய வரையறை, இப்போ தமிழ்நாட்டு அரசு மதுரைன்று எதை வரையறை செய்கிறதோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பாப்புலேஷன் வந்து குறைவாகத்தான் தெரியும். மாறாக இந்த மெட்ரோ ரயில் திட்டம் அப்படிங்கிறது வந்து ரெகுலரான மதுரைங்கிறத தாண்டி, மதுரை மாநகராட்சி தாண்டி, அதில் அது தவிர ஒரு 2 நகராட்சிகள், 5 பேரூராட்சிகள் மற்றும் 316 வருவாய் கிராமங்கள் வருகின்றன. இவங்களுடைய ப்ரப்போஸ்ட் திட்டம் ஒத்தக்கடை திருமங்கலத்தில் தொடங்கி ஒத்தக்கடை வேளாண் கல்லூரி வரை திட்டமிடப்பட்டுள்ளது. இது திருமங்கலத்தில் மட்டுமே 1.25 லட்சம் மக்கள் தொகை உள்ளதுன்னு. அப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் உட்பட ஆன்மீக சுற்றுலா தலங்கள் உள்ளன. மாநகர் பகுதிக்குள் வேலைவாய்ப்பு, மருத்துவம், கல்வி, சுற்றுலா காரணங்களுக்காக நிறைய பேர் வருகிறார்கள். வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளும் வருகிறார்கள். தமிழகத்தின் 2வது சுற்றுலா நகரமாக மதுரை அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநகரை சுற்றிலும் ஒத்தக்கடை, திருமோகூர், நாகமலை, புதுக்கோட்டை, கடச்சனேந்தல், கருப்பாயூரணி, கப்பலூர், திருமங்கலம், மண்டேலா நகர் போன்ற மாநகராட்சியுடன் இணைக்கப்பட வேண்டிய நகர் பகுதிகள் நிறைய உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு, சரி மின்சார ரயிலுக்கு தனிப்பாதை அமைப்பது போல பிஆர்டிஎஸுக்கும் பேருந்துகள் செல்ல தனியான பாதை வேண்டும், அது அகமதாபாத்தில் மட்டும்தான் வெற்றி அடைந்துள்ளது, டெல்லி, விசாகப்பட்டினம் போன்ற நகரங்களில் தோல்வி அடைந்துள்ளது. டெல்லியில் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா அங்கே மெட்ரோ சூப்பராக ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த இடத்துல இது ஒர்க் அவுட் ஆகாது. விசாகப்பட்டினம் மதுரையோட பெரிய நகரம் தான், நான் ஒத்துக்கிறேன்னா. ஆனால் விசாகப்பட்டினத்தில் தோல்வி அடைந்திருக்கு, அகமதாபாத்தில் மட்டும்தான் வென்றிருக்கிறது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பிஆர்டிஎஸே தோல்வி அடைந்து விடும்னா மெட்ரோ ஒர்க் அவுட்டே ஆகாது. அகலச்சாலைகள் தேவையில்லை அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியாச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சீரியஸாக பிஆர்டிஎஸ் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணணும். பிஆர்டிஎஸ் கன்சிடர் பண்ணும் பொழுது ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, உங்களுடைய பட்ஜெட்ரி அலோகேஷன் குறைவாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அதை விரிவாக்கி கொண்டே போகலாம். யாருடையும் பர்மிஷன் கேட்க வேண்டியதில்லை. நீங்கள் அது வந்து எதுக்கு கோயம்புத்தூர், மதுரைன்னு யோசிக்கிறீங்க? இன்னொரு 10 சிட்டிக்கு பஸ் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தையும், அதுலேயும் ரொம்ப முக்கியமாக மின்சார
ஏசி வசதி கொண்ட மின்சார பஸ்கள் மட்டும்தான் என்று பண்ணால் நிஜமாகவே மக்கள் வந்து பாராட்டுவாங்க. ஒட்டுமொத்தமாக தரைகளிலிருந்து தரையளவிலிருந்து பஸ்களை தூக்கிட்டு எல்லாமே எலிவேட்டட் காரிடாரில் பஸ்ஸஸை ஓட்டிட்டு தரையில் வந்து பைக்கு, காரு, மற்ற லாரி போன்றதை வந்து கம்ப்ளீட்டாக விட்டுடலாம். ஸோ இது வந்து உண்மையிலேயே யோசிக்கும் பொழுது ரொம்ப மீனிங்ஃபுல் திட்டமாக எனக்கு படுது. பட் இங்கேயும் வந்து அரசியல் தான் ஓங்கி நிற்கிறது. பார்க்கலாம், யாராவது ஒருவர், அது வந்து விஜயோ இல்லை அதற்கு அடுத்து வரக்கூடிய அரசுகளோ, இந்த 5 ஆண்டுகளில் இதை தீர்மானிக்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். நம்ம வந்து மெட்ரோங்கிறதுலேருந்து கொஞ்ச காலத்துக்கு வித்ட்ரா பண்ணிவிட்டு மற்ற திட்டங்களை, குறைந்த செலவிலான திட்டங்களை பரிசீலிப்பது நல்லது. மதுரை, கோயம்புத்தூர் தாண்டி மேலும் 2-3 நகரங்களையும் சேர்த்தே பரிசீலிப்பதும், சென்னையிலேயே எலிவேட்டட் பிஆர்டிஎஸ் கொண்டு வருவதும் சிறப்பான திட்டங்களாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நன்றி, வணக்கம். இது பத்ரி சேஷாத்ரி, கிழக்கு நியூஸ்.